श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् गुरुपरम्परायै நமः. போன ஸ்லோகத்துல நைமித்திக கர்மாவனுடைய விபாகம், அதனுடைய சுரூபம், அது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நாம் பத்தி இப்போ நிவர்த்தி கர்மா, பிரவர்த்தி கர்மான்னு ரெண்டு விதமான கர்மாக்கள் இருக்கு. அந்த கர்மாக்களை பத்தி விசாரம் பண்ண போறேன். அதனால என்ன நிவர்த்தி தர்மம் பிரவர்த்தி தர்மம்னு இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கோம். நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ திரவீத், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா திரவீத் அப்படின்னுட்டு இருக்கு இருக்கு இந்த மாதிரி. அப்போ நிவர்த்தி தர்மம் நாராயணன், பகவான் நாராயணன் உபதேசித்தான். பிரவர்த்தி தர்மத்தை பிரஜாபதி சதுர்முக பிரம்மா உபதேசித்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ கேள்வி வருது, அப்படின்னா நிவர்த்தி தர்மம்னு என்ன அர்த்தம் உங்க அபிப்பிராயம்? பிரவர்த்தி தர்மம்னா என்ன அர்த்தம்? காமனையே இல்லை, ஆசையே இல்லாம பண்றதெல்லாம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு சொல்றியா? காமனையே இல்லாம அனுஷ்டிக்கிறதெல்லாம் நிவர்த்தி தர்மம் அப்படின்னு சொன்னாக்க அது நிவர்த்தி தர்மம். ஆசையோட பண்றது எல்லாம் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே பிரவர்த்தி தர்மம் அப்படின்னு சொல்றோம். அதனால ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே அவர் சொல்றார். அதுவும் அத்வைதிகள்லாம் அவர் சொல்றார். ரொம்ப நமக்கும் அப்படிதான். ஆனால் நம்மளுடைய அபிப்பிராயம் வேற மாதிரி இருக்கு. அதற்கு இப்போ என்ன ஆக்ஷேபம் பண்ற, நிவர்த்தி லட்சணம் தர்மம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஆசை இல்லாததுதானே. இப்போ ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான், எப்படி பிரவர்த்திக்கிறான்? நிவர்த்தி தர்மத்துல என்ன, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனே இந்த சம்சார அப்படின்னு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான். ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தன் பிரவர்த்திச்சான்னாக்க அது நிவர்த்தி லட்சணம் தர்மம் எப்படி ஆகும்? நீங்க தான் சொல்றீங்க, காமனை இல்லாம ஆசை இல்லாம அனுஷ்டிக்கிறது நிவர்த்தி லட்சணம் தர்மம், நிவர்த்தி தர்மம், நிவர்த்தி கர்மம் அப்படின்லாம் சொல்றீங்க. இப்ப இங்க இவனுக்கு ஆசை வந்துருத்தே, நான் கஷ்டப்படுறேன் இங்க சம்சாரத்துல, இதுல இருந்து விடுபட்டு நான் மோட்சத்தை அடையணும், நிரதிசய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும், எல்லையற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு ஆசை வருது இல்லையோ, அந்த ஆசையை வச்சுட்டுதான் வர்ணாசிரம தர்மங்கள் அதனெல்லாம் அனுஷ்டிக்கிறான் இவன். ஆக இப்படி நிவர்த்தி தர்மத்துல கூட ஆசை வந்துடுறது இல்லையா? ஆசை வந்துட்டு பண்ணாக்கா அது நிவர்த்தி லட்சணம் தர்மம் எப்படி சொல்லுவீங்க? அது சொல்ல முடியாது. சரி, நாங்க அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல, ஆசையோட பண்றதுதான் மோட்சம் கூட. என்ன இது சம்சார பலன், அது மோட்ச பலன், அதனால ரெண்டுத்துக்கும் பேதம் அப்படின்னு சொல்றோம்னா அதுவும் தவறு. நமக்கெல்லாம் மனுஸ்மிருதி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனு ரொம்ப எத்வை கிஞ்சித் மனுரவது தத் பேஷஜம் அப்படின்னு வேத வாக்கியமே இருக்கு. மனு என்ன சொல்றாரோ அதுதான் நல்ல மருந்து நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியமே சொல்றது. அதை உதாகரிச்சிருக்கார், ஸ்ரீபாஷ்யத்திலே உதாகரிச்சிருக்க 2வது அத்தியாயம் 1 பாதத்துல ஸ்மர்த்தி அதிகரணத்துல. அதனால மனு சொல்றதுன்னா நமக்கு பேஷஜம் தானே, மருந்து தானே. மருந்துன்றது எதிர்ப்பு தானே கொடுக்கும். அந்த மனு அவர் என்ன சொல்ற, ஏகவா முத்திரவா காமியம் பிரவர்த்தம் கர்ம கீர்த்தியதே நிஷ்காமம் ஞானபூர்வம் து நிவர்த்தம் உபதிஷ்யதே அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஈகவா அமுத்திரவா,
இங்கேயோ ஐகிக பலம், எனக்கு மழை வேணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு குழந்தை வேணும், இந்த மாதிரி கால்நடைகள் வேணும், இப்படி எல்லாம் ஆசைப்பட்டு பண்றதெல்லாம் இக இங்க ஐகிக பலன் அர்த்தம். அமுத்திரவா அங்க, அங்க என்னாக்க சொர்க்கம், சொர்க்காதிகள்லாம் ஆசைப்படுறது, சொர்க்காதிகளை ஆசை பண்றதுன்றது இது இந்த ஐகிகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் ஆசைப்பட்டு பண்றவன் அந்த கர்மாக்கள்லாம் பிரவர்த்தி லட்சணம் தர்மம், பிரவர்த்தி தர்மம் அது அப்படின்னு அவர் சொன்னார். பிரவர்த்தம் கர்ம கீர்த்தியதே அப்படின்னு மனு சொல்லிருக்க. அதே மாதிரி நிஷ்காமம் ஞானபூர்வம் து நிவர்த்தம் உபதிஷ்யதே. நிஷ்காமம், காமமே இல்லை, ஆசையே இல்லை, ஆசையே இல்லாமல் வெறும் ஞானம், ஞானத்தை கொண்டு அனுஷ்டிக்கக்கூடிய கர்மா இருக்கே அது நிவர்த்தி தர்மம், நிவர்த்தம் கர்ம அப்படின்னு அவரே உபதிஷ்யதே அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால மனு எதை சொன்னாலும் நமக்கு பரம உபாதேயம் வச்சே, அதனால மனுவே இப்படி சொல்லிருக்க. அதனால இப்ப நீங்க கர்மாதான் இங்க சொல்றது, எது நிவர்த்தி கர்மா எது பிரவர்த்தி கர்மான்னு. நாங்க மோட்சத்தை பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை, மோட்சத்தை மோட்சத்துக்கோசரம் உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல பூர்வபக்ஷிகள். கர்மா வேண்டாமே, பிரவர்த்தி கர்மா நிவர்த்தி கர்மான்னு சொல்லிட்டு இது கர்மாவை தானே சொல்றது. அந்த கர்மாக்கள் நீங்க தான் சொல்றீங்க, வர்ணாசிரம தர்மங்கள் அவைகள்லாம் அங்கமா இருக்கு வித்தியைக்கு, பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பிரம்ம வித்தியைக்கு இவைகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த கர்மாக்கள்லாம் எப்படி இருக்குது, ஒண்ணு மோட்சத்தை குறிச்சியாவது இருக்கும், அல்லது ஐகிக ஆமஸ்திக பலத்தை குறித்தாவது இருக்கும். மோட்சத்திலையும் ஆசையோட தான் மொத்தம் பிரவர்த்திக்கிறான், அது மாதிரி சொர்க்காதிகள்லையும் ஆசையோட தான் பிரவர்த்திக்கிறான். அதுக்குதானே அங்கமாக கர்மாக்கள் இருக்கு. அதனால அந்த கர்மாக்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பிரவர்த்தி தர்மமாத்தான் இருக்கு, நிவர்த்தி தர்மமா இல்லையே. நிவர்த்தி தர்மமா இல்லாததுனால இது எல்லாமே பிரவர்த்தி லட்சணமாவே ஆயிடுச்சு, நிவர்த்தி லட்சண தர்மமா ஆகலையே. அதனால இவைகள்லாம் எப்படி அங்கமாக இருக்கும். அதனால நீங்க என்ன இதுவானாலும் சரி, நிவர்த்தி கர்மான்னா என்ன அர்த்தம்னா அனைத்து ஆசைகளையும் விட்டுட்டு எது அனுஷ்டிக்கப்படுகிறதோ அதுதான் நிவர்த்தம் அப்படின்னுட்டு அவரே சொல்லிட்டு போயிட்டார். அதனால நீங்க வித்தியை குறிச்சோ அல்லது சொர்க்காதிகளை குறிச்சோ நீங்க கர்மாவை அனுஷ்டிச்சாக்கா அது அத்தனையும் காமிய கர்மா தானே. வித்யை கூட ஐகிக வித்யை மோக்ஷார்த்த வித்யை அப்படின்னு ரெண்டு விதமா இருக்கு. பிராண வித்யை, உத்கீத வித்யை, புருஷ வித்யை. புருஷ வித்யை ரெண்டு புருஷ வித்யை இருக்கு. தைத்திரிய உபநிடத்தில் இருக்கக்கூடிய தொசைவிதமான்னு சொல்லப்பட்ட புருஷ வித்யா. அதே மாதிரி சாந்தோக்கியத்துல புருஷோவாவ யஜ்ஞா அப்படின்னு ஆரம்பிச்சு புருஷ வித்யை இருக்கு. அந்த புருஷ வித்யை இருக்கு பாருங்க, சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்டது ஆயுஷ் பிராப்தி தான் பலம். நமக்கு ஆயுசு நிறைய இருக்கணும், அதுக்கோசரம் அனுஷ்டிக்கிறது தான் அந்த சாந்தோக்கியத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்தியனுடைய பலனா இருக்கும். அதே தைத்திரியத்துல சொல்லப்பட்டது பிரம்மணோ மகிமானம் ஆத்மோ ஜிதஸ்மாத் பிரம்மணோ மகிமானம் எச்சு பனிஷது அப்படின்னு பிடிக்கும். பிரம்மத்தினுடைய மகிமையே அவன் அடைகிறான் அப்படின்றதுனால மோட்ச பிராப்தி பிரம்ம பிராப்தி தான் பலன். அது தைத்திரிய புருஷ வித்தியைக்கு அந்த மாதிரி இருக்கு. ஆக வித்யிலேயே கூட ஐகிக ஆமுஷ்மிகமான பலத்தை அடையறதுக்கும் இருக்கு பேதம், அத மாதிரி மோட்சத்தை அடையறதுக்கும் கூட இருக்கு. அப்படி ரெண்டு இதுவும் இருக்கு. இந்த ரெண்டுத்தை குறிச்சே நீங்க கர்மாவை பண்ணா அதை அப்படித்தானே பண்றோம். அதனால அதுவும் காமிய கர்மாவா, அதுவும் காமிய கர்மாவா தான் ஆயிடுறது. அதனால எதுக்கு அந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும்? காமிய கர்மாவை அனுஷ்டிக்கவே வேண்டாம். காமிய கர்மாவை அனுஷ்டிக்காம வெறுமை மோக்ஷார்த்தமான
உபாசனத்தை அனுஷ்டிச்சாலே போர்வை. அதனால காமிய கர்மாவையே பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க நித்திய கர்மாக்கள், வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள்லாம் வித்யாங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆத்ம ஞானமும் இருக்கு. ஆத்ம ஞானத்தை வச்சுட்டே இந்த கர்மாக்களையும் அனுஷ்டிப்பேன்னு சொன்னாக்க அந்த கர்மாக்கள்லாம் நிவர்த்தி தர்மமா ஆகாதுன்னு தான் நாங்க சொல்றோம். அதனால அது வேண்டியது இல்லை. இல்ல இல்ல, நாங்க எப்படி தெரியுமா பண்றோம், எதை பண்ணாலும் சரி பரமாத்மாவுக்கு குறிச்சு சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்கு எதுவுமே இல்லை, பரமாத்மாவை குறிச்சுதான் நாங்க சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமான் கோத்திரம் தான் எல்லாம். காயேன வாச்சா மனேந்திரியவா வித்யாத்மனாவா சுந்தரேசபா கரோமயத்திய சகலம் பலஸ்மை நாராயணாய சமர்ப்பயாம். நாராயணனுக்கே நாங்க சமர்ப்பிச்சுடுறோம், எங்களுக்குன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா லோகத்துல அது மாதிரி இருக்கா? யாராவது பண்றாளா பாரு, யாராவது பண்றாள? யாருமே தனக்குதான் பாக்குற ஆத்மஹிதேஷிகளா இருக்காளே தவிர்த்து இன்னொருத்தருக்கு ஹிதேஷியா இருக்கிறதே இல்லை. தனக்கு மிஞ்சிதான் தானம். அதனால தன்னை வச்சுட்டுதான் எல்லாரும் பிரவர்த்திக்கிறாளே தவிர்த்து தன்னை விட்டுட்டு எம்பெருமானுக்கு நான் பண்றேன்னு பிரவர்த்திக்கிறது யார் இருக்கா? எல்லாம் மகாபாஷ்யக்காரர் சொல்ற ஆச்சாரிய சுஸ்ரூஷை ஒருத்தன் பண்றான். அந்த ஆச்சாரிய சுஸ்ரூஷை பண்றவன் கூட ஆச்சாரிய சுஸ்ரூஷை பண்ணா எனக்கு மோட்சம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்றான். ஆச்சாரிய சுஸ்ரூஷை பண்றவன் கூட அந்த கணக்குல தானே பண்றான். அதே மாதிரி பதி சுஸ்ரூஷா, பதிவிரதா ஸ்திரீ தன்னுடைய பர்த்தாவுக்கு பண்றாவு 10 எல்லாம் பண்ற. அத்தனை பண்றது கூட எதுக்கோசரம்? தன்னுடைய புஷ்பம் பொட்டும் நினைச்சு நிக்கணும், தன்னுடைய சௌந்தரியம் சித்திக்கணும். அதுக்கு எல்லாமே சேலம் தான். யாருமே இது இல்லை. ஒத்தி தாயார் அம்மா அவ மாத்திரம்தான் சுவார்த்த நிரபேட்சமாக பண்றாள். அந்த இது வந்து சொல்லச்ச தயையினுடைய சுரூபம் சொல்லும் பொழுது சுவார்த்த நிரபேட்சா பரதுக்க நிராசகீர்ஷா தயா அப்படின்னு தேசிகன் திருவள்ளம். அதாவது தன்னலமற்ற பிறருடைய துக்கத்தை போக்கடிப்பதில் விருப்பம், அதுதான் தயை அப்படின்னுட்டு சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம். எம்பெருமானார் என்ன சாதிச்சுட்டு தயாகினாம பரதுக்க அசகிஷ்ணுதா அப்படின்னு சாதிச்சார். தயைங்கிறது பரதுக்க அசகிஷ்ணுதா, ஒற்றையாருடைய துக்கத்தை பார்க்கறதுக்கு பொறுக்க முடியாமை அப்படின்னு சொல்லிட்டார். அந்த பொறுக்க முடியாமை அப்படின்றதுக்கு ஏகதேசிகள் பரதுக்க துக்கித்தம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒற்றையாருடைய துக்கத்தை பார்த்து தான் துக்கப்படுறது அப்படின்னுட்டு அவ அர்த்தம் பண்ணினான். தேசிகனும் பிறருடைய துக்கத்தை போக்கடிப்பதில் விருப்பம், பரதுக்க நிராசகீர்ஷா அப்படின்னு சொல்லிட்டார். அங்க சுவார்த்த நிரபேட்சைன்னு சாதிச்சிருக்க. அதுக்கு நான்பாங்க வரதாச்சாரி சுவாமி அப்படி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது நிறைய சாதிப்பார் இந்த சுவாமி. அந்த சுவாமி வந்து சாதிக்கும் பொழுது மாத்ருவத்து சுவார்த்த நிரபேட்சா பரதுக்க நிராசகீர்ஷா அப்படின்னு சாதிச்சார். மாத்ருவத்து அம்மா மாதிரி. தன்னுடைய குழந்தை கஷ்டப்பட்டதுன்னாக்கா அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு இந்த குழந்தைகிட்ட? அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாளே தவிர்த்து வேற ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டாளே. அவ அதத்துல வந்து சுவார்த்தம் கிடையாது. அந்த குழந்தை அழகுனாக்கா அந்த குழந்தையை பார்த்து அவ பண்றா. அதனால எல்லாமே இந்த தாயார்கிட்ட ஒன்றிதான் சுவார்த்த நிரபேட்சன்றதே இருக்கு. சுவார்த்தம் அதாவது தன்னலமற்ற ஒரு பிரீதி, அந்த தயைங்கிறது தாயாருக்கு ஒன்றிதான் இருக்கு, மீதி எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அதனால இவன் இதுவே அப்படின்னாக்கா தான் பண்ற கர்மா, தான் பண்ற பலன் எல்லாத்தையும் பரமாத்மாவுக்கு சமர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னுட்டு அதை போய் நிவர்த்தி தர்மம் நிவர்த்தி கர்மம் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி இல்லை. லோகத்துல யாருமே பண்றது இல்லை. நாம பண்ணினா கூட மனசுல இருந்து நான் தான் பண்ணினேன்ட்டு எத்தனை பேர் சொல்றோம், நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குமே. அடியேன்னு சொல்றேன்,
ஏதாவது நான் உனக்கு பண்ணிட்டேன் என்ன போறோம், நான் இதை பண்ணினேன் அப்ப பண்ணினேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப பிரயோஜனமே இல்லையே. அதனால இது யாருமே பரமாத்மாவுக்கோசரம் பண்ணதா யாருமே இல்லை. அதனால இது எப்படி சொல்ல முடியும்? அதனால பரமாத்மா அர்ப்பண புத்தியா பண்ணா கூட அது காமியம்தான். அது கூட எப்படி? சரி, நான் பரமாத்மாங்க நான் பண்றேன், எப்படி அதை பண்றோம்? எம்பெருமானுக்கு பிரீத்திய கொண்டு பண்ணினான்னாக்கா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நமக்கு பிரீத பிரீதம் வாக்கியம் இருக்கு. அதாவது தான் பிரீதனாகி தன்னை குறிச்சு பண்ணி நான் இல்லையோ அவனை அனுகிரகிக்கிறான் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. மறந்து போயிடு. அந்த வாக்கியம் தான் பிரீதனானான், அவன் பண்ணின கர்மாவெல்லாம் பார்த்து தான் பிரீதியை அடைந்து அவனை இவன் அனுகிரகிக்கிறான். கடைசியில் அந்த பிரயோஜனம் இருக்கா இல்லையா நமக்கு? அதனால இதுவும் காமியம் தானே அது. அதனால காமனா பிரயோஜனம் இல்லாம எந்த கர்மாவுமே இல்லை, எந்த கர்மாவுமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால நீங்க நிவர்த்தி லட்சணம் தர்மம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் கொதிமன சுவாமி சாதிக்கிறார், பரமாத்மா பிரசன்னா ஸ்வேட்டம் ததாதி. எம்பெருமான் அவன் பிரசன்னன் ஆயிட்டான். நாம பண்ற கர்மாவை நாம் அவனுக்கு சமர்ப்பிச்சமே அதெல்லாம் பார்த்துட்டு அவன் பிரசன்னனாகி உடனே அவன் என்ன பண்றான், நமக்கு எது எது இஷ்டமோ அதெல்லாம் அனுகிரகிப்பான். அப்படிதான் நம்ம பண்றோம். அதனால தன்னுடைய சந்தோஷம்ன்றது இல்லாமல் பரமாத்மா அர்ப்பணம்ன்றது யாருமே பண்றது இல்லை, யாருமே பண்றது கிடையாது. அதனால நிவர்த்தி லட்சணம்னு வரவே வராது. அதனாலதான் இந்த மைத்ரேயி வித்தியில ஒரு வாக்கியம் வருது, நவாரே பத்தியகாமாய பதிப்பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி அப்படின்றது யாக்கியவல்யர் மைத்ரேயிக்கு உபதேசிக்கிறார். இது வாக்கியான்மயாதிகரணத்தெல்லாம் இதை நிரூபணம் பண்ணிருக்கா. அவர் சொல்ற ஒரு பாரிய பரமபதி பிரதா அவ ஆசைப்படுறார், என் பக்தா என்கிட்ட ரொம்ப பிரீதியா இருக்கணும்னு. அவ ஆசைப்படுறதுனால அந்த பக்தா பிரீதியா இருக்க மாட்டான், எழுத மாட்டான். அவ ஆசைப்படுறதுனால இருக்க மாட்டான். ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி. எம்பெருமானுடைய சங்கல்பம் வரணும். எம்பெருமானுடைய சங்கல்பம் வந்தாதான் அவன் அவகிட்ட பிரீதியோட இருப்பான், இவன் அவகிட்ட பிரீதியா இருப்பான். அந்த மாதிரி வரிசையா வரும். எல்லாருடைய உறவு முறையும் போட்டு யாருமே இப்படிதான். பகவானுடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் நமக்கு பிரீதியே உண்டாகாது. நம்ம கிட்ட பிரீதி உண்டாகாது, நமக்கு பிரீதி உண்டாகாது. அவனுடைய சங்கல்பம் இருந்தாதான் வரும் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு போயிருக்கிறது. அதனால எதுவுமே காமியமா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு பிரம்ம வித்தியை அனுஷ்டித்தாலும் அது காமியமா தான் இருக்கு. அந்த பிரம்ம வித்தியைக்கோசரம் அனுஷ்டிக்கக்கூடிய கர்மாக்கள் கூட காமியம்தான். அதனால எதுவுமே நிஷ்காமன்னு இல்லையே. அதனால இந்த கர்மாவை எதுக்கு பண்ணலாம்னு சொல்றீங்க? இந்த கர்மாவை அனுஷ்டிக்கவே வேண்டாம், கர்மாவை அனுஷ்டிக்காமலே இதை பண்ணிட்டு போலாமே. கர்மா அங்கமாவே இல்லை. அதனால நிவர்த்தி லட்சணம் தர்மம் அப்படின்னு நீங்க சொல்றதே தவறாச்சு. அதனால இந்த பூர்வபக்ஷம் இவ நிவர்த்தி லட்சண தர்மம்னே பிரிக்க வேண்டாம், எல்லாம் பிரவருத்தி தர்மமா தான் இருக்கு. நாம் அனுஷ்டிக்கிறது அத்தனையும் பிரவருத்தி தர்மம் தான், நிவர்த்தி தர்மம் இல்லை. அது இதுவா இருந்தா கூட சரி, நிச்சயகர்மாவா இருந்தாலும் சரி, வர்ணாசிரம தர்மங்களா இருந்தாலும் சரி, எவையா இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்துமே நிவர்த்தி தர்மம் இல்லை, பிரவருத்தி தர்மம் தான். விசேஷமா மொத்த மோட்சம் போனன்னு ஆசைப்பட்டான்னாக்க அவனுக்கு அப்படிதான் வருது. அதனால எல்லாமே காமியமா போயிட்டதுனால இந்த விபாகமே வேணாம். நிவர்த்தி லட்சணம் தர்மம், பிரவருத்தி லட்சணம் தர்மம் விபாகம் வேண்டாம் அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் அது தவறு.
நாங்க மனுஸ்மதி சொன்னதுல தவறே சொல்லல. மனுஸ்மதி சொன்னதுல நாங்க தப்பே சொல்லல. மனுஸ்மதி சொன்னதுதான் சரி. அதுல ஒரு தோஷமும் கிடையாது. ஆனால் இங்க நாங்க சொல்ற நிவர்த்தி லட்சணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் முதல்ல நீ புரிஞ்சியா? வெறும காமனா இல்லாம ஆசை இல்லாம பண்ற கர்மான்னு நாங்க சொல்லவே இல்லையே. அப்படி நாங்கெல்லாம் சொல்லவே இல்லை. பகவத் அர்ப்பண பத்தி சொன்னோம். அந்த பகவத் அர்ப்பண பத்தி கூட அந்த மாதிரி பண்ணினா எம்பெருமான் கர்மண்யவாதிகாரத்தை மாப்பிள்ளையிட்டு கதாச்சினு அப்படின்னு சொன்ன பகவான் தான், நீ எப்படி எப்படிலாம் என்ன ஆசைப்படுறையோ அப்படி அப்படிலாம் நான் உனக்கு அனுகிரகிப்பேன் அப்படின்னு பிரமாணம் நம்ம சொல்லிட்டு போயிரு. அதே கீதையில தான் நீ பலத்துல உனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்க பெருமாள். அதையும் சொன்ன பெருமாள் இதையும் சொல்லிட்டு போயிட்டு, நீ என்ன ஆசைப்படுறையோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போனாரா இல்லையா? அதை நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால பலத்தை கொடுக்கிறார் பெருமாள். அதனால பலன் நாங்க ஆசைப்பட்டு வாங்கிக்கிறோம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஏ யசாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம். என்னை எப்படி எப்படிலாம் அவ அடையிறாளோ, பக்தியினால அடையிறாளோ, அவளை நான் அதே மாதிரியே அடையிறேன். தமர் வந்தது பூர்வம் அபூர்வம் தானே தமர் வந்தது பேர் மற்ற பேர், அந்த மாதிரிதான் நானும் இருக்கேன். அதனால அவன் எப்படி ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி நான் வரேன் அப்படின்னு பெருமாள் சாதிச்சிருக்க. ஆகையினால காமனா இல்லாமல் யாருமே பிரவர்த்திப்பதில்லை. நீ சொன்னது நாங்களும் ஒத்துக்கிறோம், நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறோம் அல்ல, எங்க சித்தாந்தமே அதுதான். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் உபாசிக்கிறதெல்லாம் எதுக்கு? ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தானே. அதுல இது சுவாரஸ்யம். வேதம் சொல்லிட்டு போட்டு பிராமணாக விதிரந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால கர்மாக்கள்னால இவன் பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு, கர்மாக்களோட கூடின பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சு பகவானை அடைகிறான், உபாசனம் பண்ணி அடைகிறான் அப்படின்னு கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லிடுத்தோம். வேதம் என்ன சொல்லிடுத்தோ அதை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம். அதனாலதான் நாங்க கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களா இருக்குன்னு சொல்றோமே தவிர்த்து நாங்க என்னவோ கல்பிச்சுள்ள வேதம் சொல்றதுதான் பண்றோம். சரி, அப்படியானாக்க இப்ப இந்த நிவர்த்தி லட்சணம் தர்மன்றதுக்கோ மனுஸ்மதி சொன்னதுக்கோ என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றோம்? இந்த சம்சாரமானது நானாவிதமான பயம், துக்கம், கஷ்டம், அத மாதிரி ஹிம்சை பண்றது இப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி வேணும்னு கேட்கறதுதான் நிவர்த்தி தர்மம். என்ன அழகான ஒரு விளக்கம். நாமும் நிச்சயப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். சம்சார பயம்ன்றது நமக்கு அவ்வளவு பயங்கரமா இருக்குது. அந்த பயத்திலிருந்து விடுபடணும். அந்த பயத்துல விடுபட்டோம்னாக்க அதுல இருந்து விடுபட்டு நல்ல நிலையை அடையணும். இதுதான் நிவர்த்தி தர்மம் நாங்க சொல்றோம். இதுல என்ன விரோதம் இருக்கு? இந்த நிவர்த்தி தான் சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வൃத்தி. ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போறேன்னு ஆசைப்படலாம், யாகம் பண்ணினான், யாகம் பண்ணிட்டு அதனுடைய பலன் சொர்க்கானுபவம். அங்க போனா கூட தேவானாம் பசு, தேவதைகளுக்கு அவன் ஒரு பசு உபகரணம் தான் இருக்கான். அதாவது ஒரு தாசில்தார் அலுவலகம், அதுல ஒருத்தன் அட்டெண்டரா இருக்கான். அதே ஒருத்தன் பிரசிடென்ட் மாளிகை, அந்த மாளிகையில ஒரு அட்டெண்டரா இருக்கான். இப்ப இவா ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் அட்டெண்டர் தான், ஆனால் இங்க இருக்கிறவனுக்கு சாதா மரியாதை. அதே குடியரசுத் தலைவருடைய மாளிகையில இருந்தாக்கா அவனுக்கு தனிய மரியாதை. அதனால அதே மாதிரிதான் அங்க சொர்க்கத்துல போகக்கூடிய, சொர்க்கத்தை ஆசைப்பட்டு போறா பாருங்க, அவளுக்கு அந்த பலன். அது மட்டும் இல்ல, அவ அங்க போனா கூட அவ என்ன ஆசைப்படுவா, என்ன நினைப்பா,
எப்ப திரும்பி நம்ம போய் தலைக்கு போறோமோ தெரியலையே, எப்ப தொலைச்சி அனுப்பிச்சிருவாளோ. சொர்க்கேபி பாத்த பீத்தசிய, சொர்க்கத்திலிருந்து கூட கீழே தள்ளிவிடுவா. உனக்கு முடிஞ்சிருதா போயிட்டே இரு அப்படின்னு கதவை தள்ளிவிடுவா. கதவை சாத்தி தள்ளிவிட்டான்னாக்க நமக்கு திருப்பி இதே சம்சார துக்கம் தான். அதனால அதுல கூட சுகம் இல்லையே, எந்த சுகமும் கிடையாது. பின்னாடி சொல்ல போற, பின்னாடி இங்கே இதே திரவியசர ஜீவசரத்துல சாதிக்க போற சுவாமியே. இந்த சம்சார சுகம்ன்றது எப்படின்னாக்கா விஷமிஸ்ர மது அப்படிங்கிற விஷத்தோட விஷம் ஒரு சொட்டு கலந்துருச்சோ அந்த தேன் அனுபவிச்சா எப்படி இருக்கும், அத மாதிரி இது இருக்குது அப்படின்னு சாதிக்க போற. அதனால இதுதான் நாங்க சொல்ற நிவர்த்தி தர்மம்ன்றது. சம்சாரத்துக்கு நிவர்த்திக்கு, சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி விடுபடுறது, அதுக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய கர்மா நிவர்த்தி தர்மம், நிவர்த்த கர்மா அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த கர்மாவில நமக்கு சம்சார பயம் வருமோ அந்த கர்மாவில பிரவர்த்திச்சான்னாக்கா அதுக்கு பிரவர்த்தி தர்மம் அப்படின்னு பேரு. அதனால காமமே இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப மனுஸ்மிருதி சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம். அதனால நாங்க வைதிக கர்மா, நித்தியம், நைமித்திகம், காமியம்னு 3 விதமா சொன்னோம். அதுல நித்திய கர்மாக்கள் தான் விநியோக பிரதக்த நியாயத்தை கொண்டு பிரம்ம வித்தியைக்கும் அங்கமா இருக்கு, வர்ணாசிரம தர்மமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். பிரம்ம வித்யா அனுஷ்டன் இருக்கானே அவன் என்ன பண்றான்னாக்க ஒரே பிரயோகம். கார்த்தாவே எழுந்து நம்ம சந்தியாவனம் பண்றோம், நாம எல்லாம் சரணாகதி அனுஷ்டிச்சிருப்போம், நமக்கு எல்லாம் மோட்சம் உண்டு. அதனால நாம சந்தியாவனத்தை பண்றோம். சந்தியாவனத்தை இது மாதிரி எந்த கர்மாவை பண்ணினாலும் அது மோட்ச பலனை கொடுக்கும். பண்ணின நம்ம உபாயத்துக்கு அது அங்கமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது. ஆனால் காமிய கர்மா இருக்க பாருங்க, அது காமனா யாருக்கோ அவளாலதான் பண்ணப்பட வேண்டும். அது பிராயசித்த ரூபமான நைமித்திகம் இருந்து பாருங்க, அது கூட பாப்பசாந்தி காமனா போன ஸ்லோகத்துல தான் சொன்னோம். அதனால இவையெல்லாம் பிரம்ம வித்யாங்கம் இல்லை. பிராயசித்த கர்மா, அது மாதிரி காமிய கர்மா, அதெல்லாம் பிரம்ம வித்யாங்கம் கிடையாது. நம்ம சித்தாந்தப்படி ஒரு விஷயம் சாதிக்கிறார் சுவாமி. என்ன அப்படின்னாக்கா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காமிய கர்மாவை கூட அந்த ஆசையை விட்டுட்டு பண்ணினான்னாக்க அது வித்யாங்கத்துவமா ஆயிடும், வித்யைக்கு அங்கமா ஆயிடும். அதே காமிய கர்மாக்கள்ல மாத்திரம் ஆசையோட பண்ணணும் அது அப்படின்னுட்டு அதை ஒத்துக்கலை, அது ஒத்துக்கலை. அதனால அது மாதிரி நமக்கு சித்தாந்தம் கிடையாது. காமிய கர்மாக்கள் தான். அதே காமனா இல்லாத நித்திய கர்மாக்கள், ஆசை இல்லாத நித்திய கர்மாக்களை அனுஷ்டிச்சா அதுதான் இந்த பிரம்ம வித்தியைக்கும் அங்கமா இருக்குது, நமக்கு பலனை கொடுக்கறதுக்கும் அது சித்தமா இருக்குது. சரி, இதுவரையும் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ஒத்துக்கிறோம். இப்போ மனுஸ்மிருதியில் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த மனுஸ்மிருதிங்கிறது வெறும் கர்மசாஸ்திரத்தை ஒண்டி சொல்லல, கர்மசாஸ்திரத்தை ஒண்டி அது சொல்லல. மனுஸ்மிருதி நமக்கு அனைத்து விதங்களான பிரமாணம் சொல்லிட்டோம். அது என்ன சொல்லி எடுத்தோம்னாக்கா அது தர்மசாஸ்திரமாவும் இருக்குது. அதுல ஆத்தியாத்மிக தர்மங்கள் கர்ப்பிதம். அது ஆத்தியாத்மிக, அதாவது தெய்வீகமான விஷயங்கள், மோட்ச விஷயங்கள் அதோட சேர்ந்ததுதான் இவைகள்லாம். அப்படிதான் சமன்வயம் சொல்லணும். அதனால சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு பிரவர்த்திச்சது அப்படின்னா மனுஷியாளுக்கு எது ஸ்ரேயஸோ அதை சொல்றதுக்கு வந்தது. மனுஷியாளுக்கு எது நமக்கு வசந்ததோ அதை சொல்றதுக்கு தான் சாஸ்திரம் வந்தது. அதனால அந்த கிரமத்துல பாத்தீங்கன்னாக்க கர்மான்றது 2 விதமான கதியை உடையதுதான். ஒண்ணு பரமாத்ம பிராப்தி ரூபமான ஸ்ரேயஸ், அதுக்கோசரம் வர்றது. இன்னொன்னு ஐஹிகாமுஷ்மிக ரூப பிரேயஸ்ன்னு உணர்ந்தது. பிரேயஸ்ன்னு இத மாதிரி அல்பமான ஆசைகள்
வச்சுட்டு சிற்றின்பத்தை ஆசைப்பட்டு பிரவர்த்திக்கிறோம் பாருங்க, அதுக்கு வருது அது. அதுல ஸ்ரேயஸை எதிர்பார்க்கிறவன் அவன், அது முமுட்சுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ரெண்டாவது புபுக்ஷுக்கள், திருப்பி திருப்பி போகம் போகம் போகம், இந்த அல்ப போகத்திலேயே இச்சை வரும் அது. அதனால வேதான்றது என்ன பண்ணிடுச்சுன்னாக்கா, யாருக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கிட்டமேன்னு இது கர்மா சொல்லிட்டு போயிடுச்சு. நிறைய கர்மாக்களை சொல்றது, அந்த மாதிரி மோட்சார்த்தமாகவும் கர்மாக்களை உபதேசிக்கிறது, அதாவது உபாசனம் முதலானவைகள் தான். அதனால இங்க இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சு மனுஸ்மிருதியில சாரமா சொல்லப்பட்டது. மோட்சுக்களுக்கெல்லாம் போகத்திலிருந்து நிவர்த்தி வேணும், போகத்திலிருந்து நிவர்த்தி, அல்ப விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தி வேணும். அல்ப விஷயங்கள்னா நம்ம கீழே தள்ளிடும், கீழே தள்ளிடும், அதனால அது கூடாது. அதனால நிவர்த்தி மார்க்கம் அப்படின்னு சொல்றது மனுஸ்மிருதி. மீதி எல்லாம் என்ன பண்றா, அவள்லாம் போகப்பிரவனாடா இருக்கா, எப்பொழுதும் போகம் வேணும் போகம் வேணும் அப்படின்னே போறா. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட தனக்கு புகழ், தன்னை எல்லாரும் புகழணும், அதுக்கோசரம் தம்பத்துக்கோசரம் பண்ற கர்மாக்கள், அத மாதிரி பண்றாள்லாம். அதனால இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கமும் நிவர்த்தி மார்க்கமும் இருக்குதே, இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கமும் நிவர்த்தி மார்க்கத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா, நிவர்த்தி மார்க்கத்துல காமனா இல்லாம இருக்கணும். எந்த காமனா? அல்ப விஷயங்கள்ல காமனா கூடாது, ஆசைக்கூடாது. அல்ப விஷயங்கள்ல ஆசை இருந்ததுன்னாக்கா அது மோட்சத்துக்கு தடையா இருக்கும், பிரதிபந்தகமா இருக்கும். அதுலயே கடவுள் சொல்றது, யதா சர்வே பிரமுச்யந்தே காமா யஸ்ய ஹிருதி ஸ்திதாஹ அதமர்த்யோ மிருதோ பவதி அத்ர பிரம்ம சமஸ்னுதே அப்படின்னு சொல்றது. யதா சர்வே பிரமுச்யந்தே, காமா, காமங்கள் அத்தனையும் அதுல இருந்து விடுபடுறாங்க, எல்லா காமங்களையும் விட்டுறான்னு அர்த்தம். ஹிருதிஸ்திதாக, எந்த காமங்கள் இவன் அதயத்துல இருந்ததோ அவையெல்லாம் விடுபட்டுறது, போயிடுறது. அப்ப என்ன ஆகும்? அதான் மத்தியாக சம்சாரி கூட அமிர்தோ பவதி, அவன் மோட்சத்தை அடைந்தவனாக ஆகிறான். அத்திர பிரம்ம சமஸ்கிருதே அப்படின்னு சொல்றது. இது கடோபனிஷத் வாக்கியமே சொல்லிடுச்சு. இதையே பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஸ்திரப்பிரஜனை பத்தி சொல்லச்ச விஜக அதிகதா காமான் அப்படின்னு சாதிக்கிறார். எப்ப அனைத்து காமங்களையும் விட்டு தியாகம் பண்றான், இந்த மாதிரி காமங்களை தியாகம் பண்ணிட்டான்னாக்கா அவனுக்கு மோட்சம் நிச்சயம். அதனால நிவர்த்தி லட்சணம்னா இதுதான். இந்த மாதிரி அல்ப காம விஷயங்களை விட்டுடணும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டோம்னாக்கா நமக்கு பெரிய மோட்ச பிராப்திங்கிறது கிடைக்கும். அதுதான் சொல்லிட்டே தவிர்த்து ஒரேடியா காமனாவே இல்ல, காமமே இருக்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னாக்க நிவர்த்தி லட்சண தர்மத்துல மனு சொன்னு சொல்றீங்க, அந்த மனு சொன்ன மோட்ச மார்க்கத்துல கூட மோட்சம் ஒண்ணுன்னு ஆசை இருக்கோ இல்லையோ, அப்ப அதை விட்டுடலாமா? அப்ப விட்டுட்டான்னாக்கா வெறும் உதாசீனம் மாதிரி ஆயிடும். தேவதையன் சாய்க்கும் பொழுது 3 விதமா பிரிக்கிறார். பகவத் பக்தாள், பகவத் சத்ருக்கள், உதாசீனாள் அப்படின்னு. பகவத் பக்தாள்னா பெருமானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பகவை காந்திகள். அதே பகவத் சத்ருக்கள்னா பகவான் பேர்ல அசூயப்பட்டு அவனை துவேஷிக்கிறவா. உதாசீன பகவத் பக்தாலும் இல்லை, இந்த மாதிரி சத்ருக்களும் இல்லை. திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, இந்த அல்ப விஷயங்களையே இது பண்ணிட்டு இருப்பா, அதுல வாழ்ந்துட்டு இருப்பா, இப்படிப்பட்டவான்னு சொல்றா. அத மாதிரி ஆயிடும். அதனால இந்த பகவத் பக்தாலும் சரி, இந்த பகவத் சத்ருக்களும் சரி, இவா 2 பேருமே என்ன பண்றா அப்படின்னாக்கா, ஒண்ணு இந்த மார்க்கம் போறா, இன்னொன்னு அந்த மார்க்கம் போறா. பகவத் பக்தாளுகள்னா மோட்சமே பிரதானமா இருக்கு, மோட்சமே பிரதானமா இருக்கு. அதே பகவத் சத்ருக்களுக்கு அவா தான் நல்லது பண்றதா நினைச்சுண்டு நரகத்தையே அடையிறாங்க. அதே உதாசீனாளுக்கு இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது, எப்பொழுதும் சம்சாரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காப்பா.
ஆகையினால இந்ததான் அங்க சொல்றது, நிவர்த்தம்னா இதுதான் அது. அதனால நிவர்த்தி மார்க்க நிஷ்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ப விஷயங்களில் ஆசை இல்லாமல் வசந்த அந்தமினா பேரின்பத்து அடிவரோடு இருந்தவைன்னு சொல்ற மொழியோ அத மாதிரி போறதுன்னு அர்த்தம். அதனால இந்த மனுஸ்மிருதிக்கு விரோதமே இல்லை. அதனால நிவர்த்தி மார்க்கம் பிரவர்த்தி மார்க்கம் இதெல்லாம் இங்க என்ன சொல்லிட்டுதுன்னு அர்த்தம். அதனாலதான் பெருமாள் சொல்றதே இதான், திரைகுண்ய விஷய வேதாக நிஸ்திரைகுண்யோப அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். பெருமாள் இதுதான் சொல்ற, வேதங்கள்லாம் திரைகுண்ய விஷயமா இருக்குது, அல்ப விஷயங்கள்லாம் கூட நிறைய சொல்றது. ஏன்னா அவளெல்லாம் கொஞ்சமாவது வைதிக மார்க்கத்துல திருப்பணமா. அந்த அர்ஜுனன் கேட்கலாம், அது சுவாமி பாஷ்யகாரத்தை சொல்றாரு, ஏன் இத மாதிரி வேதம் சொல்றது? தேவையில்லாத அல்ப விஷயத்துக்கோசன எதுக்கு வேதம் சாதனங்கள் எல்லாம் சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பாஷ்யகாரர் சாதிக்கிறார், பெருமாள் சாதிக்கிறது தான். இது இப்படியாவது உள்ள நுழையட்டுமே வேத மார்க்கத்துல. வேத மார்க்கத்தை விட்டுட்டு அல்பமான சுத்ர விஷயங்கள் எல்லாம் பிரவர்த்திக்கிறார்கள், அந்த மாதிரி பிரவர்த்திக்காம வேத மார்க்கத்துல முதல்ல நுழையட்டமே. அதுக்கோசரம் இந்த மாதிரி திரைகுண்ய விஷயமான விஷயங்களை சொல்லிட்டு அதன் பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தி மோட்ச பரியந்தம் கொண்டு போறது வேதம். அதுதான் நீங்க அர்த்தம் அது. அதனால இதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். மாம்சயோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீர் எய்தான் பிரம்மபூயாய கல்பதே அப்படின்னு சாதிக்கிறார். அவ்வியபிச்சாரமான பக்தி, தோஷமற்ற பக்தி, அந்த பக்தி யோகத்தினால என்னை யார் சேவிக்கிறாளோ, யார் உபாசிக்கிறாளோ அவள்லாம் இந்த லௌகிக 3 பிரகிருதி தர்மங்கள் இருக்கிற குணங்கள் சத்வரஜஸ்தமத்து அதெல்லாம் தாண்டிடுவாள். அவன் தாண்டிட்டு தன்னுடைய சுரூபத்தை நல்லா தெரிஞ்சு விடுவாள். தெரிஞ்சு விட்டான்னாக்கா அதுக்கப்புறம் பகவானுடைய சுரூபத்துல ஆழ்ந்து போயிடுவாள் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால இதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வேதத்தினுடைய சாரத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? சுவாமியே ஸ்லோகம் எழுதுறாரு, வேதஸ்ய கலுகாம் வீரியம் சௌந்தர்யம் வா விஷாலத்தாம் கோஹி ஞாதும் பிரபவதி சம்ஹதே புருஷோத்தமம். வேதத்தினுடைய காம்பீரியத்தையோ, வேதத்தினுடைய சௌந்தரியத்தையோ, வேதத்தினுடைய பரந்த மனசையோ யார் அறிந்து கொள்வதற்கு முயற்சி முடியும்? சம்ஹதே புருஷோத்தமம், புருஷோத்தமனான எந்திரமான தவிர்த்து வேற யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால இதுதான் சரி. இதனால இந்த கிரமம் வேதம் சொல்றதுன்றது இதுதான், மனஸ்மதி சொன்னதும் இதுதான் சொல்லிச்சு. அதனால இந்த கிரமத்திலேயே போங்கோ. அதனால நிவர்த்தி லட்சணம் தர்மம், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் அப்படின்றதுக்கெல்லாம் இதுதான் அர்த்தம். இது அதனால விரோதமே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிச்சுடலாம். ஒரு நிமிஷம் புத்தகம் ஒரே நிஷ்காமம் தே நிவர்த்தம் ததிஹன கடதே முக்தி காமாதிகாராத் ஸ்வப்ரீதி ஸ்பர்ஷஹீனா ந ச பவதி பரப்ரீதிரிஷ்டேதி சேன்ன யுக்தா யஸ்மான் நிவர்த்திஹ பகுபயசபலாத் தன்னிவர்த்தம் நிவர்த்தம் சூதே யத்ர பிரவృத்திஹ ஸ்வவிமதம் அஹிதம் தத்ரவృத்தம் பிரவృத்தம் நிஷ்காமம் சே நிவர்த்தம். அதாவது நிவர்த்தம் அப்படின்னா நிவர்த்த தர்மா, நிவர்த்த கர்மா அப்படின்னா என்னது அப்படிங்கன்னா நிஷ்காமம் பலன்ல ஆசையே இல்லாம இருக்கிறது அதுதான் அப்படின்னு சொன்னாக்க பத்தின கடத்தை அது சரி என்ன, அது பொருந்தவே பொருந்தாது. ஏன்னா இக முக்தி காமாதிகாரா, முக்தியில ஆசை யாருக்கு இருந்ததோ
அவதான நிவர்த்தி தர்மங்களை பண்றதுக்கு யோகிதை உடையவான்னு சொல்றது. அதனால முக்தி காம அதிகாரம் இருக்கு, முக்தியில காமனா இருக்கு, அந்த அதிகாரம் இருக்குது, அதான் தகுதி அப்படின்னு இருக்கிறதுனால இப்ப காமனா இருக்கேன் அங்க. அதனால வர்ணாசிரம தர்மங்கள் நித்திய கர்மாக்கள்லாம் இதுக்கு அங்கமா இருக்குது பிரம்ம வித்தியைக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல, அங்க இத மாதிரி கர்மா பண்றோம், இந்த கர்மா எதை பண்ணாலும் நாராயணனுக்கு சமர்ப்பிக்கிறோம், பரமாத்மாவுக்கு சமர்ப்பிச்சிடுறோம், எங்களுடைய சந்தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது தவறு. சொப்ரீதி ஸ்பரிசஹீனா, தன்னுடைய பிரீதியே தொடப்படலை, தன் பிரீதியே இல்லை, எனக்கு நான் பண்ணல அப்படின்னு இல்லாம ஹீனா, அது இல்லாமல், அதாவது தன்னுடைய பிரீதி இல்லாமல் பரப்பிரீதி பொறுத்தியாருக்கு பிரீதியை கொடுக்கிறது, அதாவது பகவத் பிரீதியை மட்டும் சொல்றது. இஷ்டான பகவதிக்க அது யாருக்குமே கிடையாது லோகத்துல, யாரும் அது மாதிரி பண்றதில்லை. பகவத் பிரீதி கோசம் தான் நான் பண்றேன், எனக்கு கோசம் நான் எதுவும் பண்றதில்லை அப்படி இப்படின்னு யாருமே பண்றது இல்லையே, எதுவுமே கிடையாது. இது அந்த மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணினாக்கா அது தவறு, அந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ண வேண்டாம். ஏன்னா பகுபய சபலாது, நிறைய பயம் துக்கம், நாம பண்றதெல்லாமே இப்படிதான் இருக்குது. சிதப்பிரஜனை பத்தி சொல்லும் பொழுது துக்கேஷ் அனுதிக்ரமணாக துக்கேஷு விகதஸ்பிருஹ, அது சொல்லிட்டு வீத ராக பயக்குரோதா, ராகம் பயம் குரோதம் இது வரணும் வந்துடும், அது வராம இருக்கிறவன் அப்படின்னு சொல்ற, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்படுவான். ஆனால் பயம் அது வருமோ வருமோ வராதோ வருமோ வராதோ அப்படின்னு பயம் வந்துடுறது. அதன் பிறகு ஒருத்தன் வராம பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் வராம தடுத்துட்டான், அதை அவன் பேர்ல அப்படி ஒரு குரோதம் வரணும் நமக்கு. ஆமா, அதனால குருத்தோ ஹன்யாத் குரு நபி அப்படின்னு தேசியன்னு உதாரிக்கிறார். ஒருத்தன கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவானா தன்னுடைய ஆச்சாரியனோட கொண்டு போடுவான், தன் ஆச்சாரியனோட அவன் கொண்டு போடுவான், அந்த மாதிரி இருப்பான் அவன் அப்படின்னு சொல்றது. அதனால இது மாதிரி லோகத்துல ஆசை இல்லாம எதுவும் பண்றது இல்லையே அப்படின்னு நீ சொன்ன வாஸ்தவம் தான். ஆனால் சம்சார பலன்கள்லாம் அது பாருங்க பயத்தை கலப்புறது. சம்சாரத்துல நாம அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன சுகங்கள்லாம் பயத்தை கலப்புறது. அதனால மோட்சத்துல ஆசை இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எஸ்மாத்து நிவர்த்தி யுக்தா, இதுல இருந்து விடுபடுதல் விலகி இருக்கிறது, அது இங்க தகுந்ததா இருக்குது. அதுதான் தன் நிவர்த்தம். நிவர்த்தம் அந்த படம்ல தன் நிவர்த்தம், அந்த படம்ல ஆசையை விட்டு விடுறது, அதுதான் நிவர்த்தம். நிவர்த்தி தர்மம் நிவர்த்தி கர்மம் அப்படின்னு அதுக்கு பேரு. எத்த பிரவருத்தி, எந்த படம்ல ஏதோ ஒரு பலத்தை எதிர்பார்த்து எந்த கர்மாவை நாம பண்ணணும்னு பிரவர்த்திக்கிறோமோ அது அகிதம் அபிமதம். ஏதோ ஒரு சின்ன சின்ன பலனை எதிர்பார்த்து பண்ற முடியோ அது அகிதம், இதம் இல்ல. அதனால துக்கத்தோடு சேர்ந்துள்ளது. அது என்ன பண்றதுன்னா அஹிதத்தை தனக்கு பிடிச்சதுதான், ஆனால் நமக்கு ஹிதமற்றது, ஹிதமானது கிடையாது. அதனால அஹிதத்தை சூதே அது உற்பத்தி பண்றது, நமக்கு அஹிதத்தை உற்பத்தி பண்றது. அதனால பிரவருத்தம் அந்த பலன்ல ஆசைப்பட்டு யாராவது பிரவர்த்தித்தான்னாக்கா அதுதான் பிரவருத்தம். பிரவருத்தி தர்மம் பிரவருத்தி கர்மம் அப்படின்னு அது சொல்றது. அதனால மனுஸ்மிருதியினுடைய அபிப்பிராயம் இதுதான். மனு நமக்கு கிடையவே சொல்ல மாட்டார், அவர் சொன்னதும் சாஸ்திரத்தை வச்சுன்னு தான் சொல்றது. வேதம் என்ன சொல்லிச்சுன்னா இந்த மாதிரி அல்ப விஷயங்கள்ல ஆசை விட்டுடுங்கோம், அல்ப விஷயங்கள்ல ஆசை வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும். அதே பெரிய விஷயமான பெருமான விஷயத்துல ஆசை வச்சுக்கோங்க,
அப்படி வச்சுட்டா எந்த விரோதமும் நமக்கு வராது அப்படின்றது இங்க சொல்றது. அந்த கிரமத்துல பார்த்துக்கோங்கன்னு சொல்றது. அதனால இதுதான் நிவர்த்தி லட்சணம் தர்மம், பிரவர்த்தி லட்சணம் தர்மம்ன்றதுக்கு சுரூபம் அப்படின்னு நீங்க சாதிக்கிறது. இது ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். நிஷ்காமும் சேன்னிவృத்தம் ததிஹன கடதே முக்தி காமாதிகாராத் ஸ்வப்ரீதி ஸ்பர்ஷஹீனா ந பவதி பர பிரீதிரிஷ்டேதி தென்ன யுக்தாயஸ்மான் நிவృத்திஹ बहुभयशबलात् सन्निवृत्तं निवृत्तं सूते यत्र प्रवृत्तिः स्वभिमतमहितं तत्प्रवृत्तं प्रवृत्तम्। कविताख्यकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। हरि ओम्।